சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 58% உயர்வு. ஜூலை 1ஆம் தேதி முதல் பட்டியலிட்டு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடு முழுவதும் புதிதாக 57 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ராஃபி பருவ பயிற்சிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வுக்கு 84,263 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைப்பு. சுற்றுப்பயண விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தவேகா தலைமை கழகம் அறிவிப்பு. கரூரில் நடந்த சம்பவத்தை அரசியலாக பார்க்கவில்லை, யாரும் அரசியலாக்க வேண்டாம் என செந்தில் பாலாஜி வேண்டுகோள். கூட்டத்தை அதிகரிக்கவே பிரச்சார வாகனத்தின் உள்ளே சென்று அமர்ந்தார் விஜய். காவல்துறை பேச்சை கேட்காததே கூட்டம் அதிகரிக்க காரணம் என செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. விஜயை நோக்கி காலணி வீசப்பட்டது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகின்றனர். விஜயின் கவனத்தை ஈர்க்க தொண்டர்கள் காலணியை வீசியிருக்கலாம் என செந்தில் பாலாஜி பேட்டி. பெரும் கூட்டத்தில் 5 பேர் உள்ளே புகுந்து அசம்பாவிதத்தை ஏற்படுத்திவிட முடியுமா? விஷமிகள் கூட்டத்தில் இருந்தால் தெரிந்திருக்கும் என செந்தில் பாலாஜி விளக்கம். தவேகா நிர்வாகிகளுக்கு கூட்டத்தை சரியாக வழிநடத்த தெரியவில்லை என செந்தில் பாலாஜி விமர்சனம். கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கே உள்ளது என்றும் பதிலடி. திமுக சார்பில் எந்த ஆம்புலன்ஸும் சம்பவ இடத்திற்கு செல்லவில்லை. தவேகா ஆம்புலன்ஸ்களும் 108 ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே சென்றதாக செந்தில் பாலாஜி தகவல். தவேகா தலைவர் விஜயை சங் பரிவார் அமைப்புகள் வழிநடத்துவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி என்ன குற்றம் செய்தார்? கல் வீசினாரா? வன்முறையை தூண்டினாரா என்றும் கேள்வி. தவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை கைது செய்ய 3 தனிப்படை போலீசார் தீவிரம். ஏற்காடு மலை கிராமத்தில் ஆனந்த் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் முகாம். தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் போலீசார் வருகை. கரூர் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கேட்டு கடிதம் கொடுக்க வந்ததாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம். வீடுகள், கோயில்களில் வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். சென்னை அடையாறில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. திருச்சி அருகே சட்டவிரோதமாக பெண் குழந்தை விற்பனை. தந்தை உட்பட 4 பேர் கைது. குழந்தை மீட்கப்பட்டு தாயிடம் ஒப்படைப்பு.
1000 கோடி ரூபாய் ஏடிஎம் மோசடி வழக்கில் இதுவரை 54 பேர் கைது என சிபிசிஐடி போலீசார் தகவல். கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான சுவாமிநாதன் மோசடி செய்த நிலங்கள், வங்கி பண பரிவர்த்தனைகளை முடக்கும் பணிகள் தீவிரம். டெல்லியில் நடைபெற்ற RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் 100 ரூபாய் நினைவு நாணயத்தையும் வெளியிட்டார். ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் சை மல்ஹோத்ரா அறிவிப்பு. திருப்பதியில் பிரம்ம உற்சவ விழாவின் 8வது நாளில் மலையப்ப சுவாமி தேரோட்டம். ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு தரிசனம். மந்திரங்கள் மங்கையர்கான் துயனுடர்மானவை அடங்கான உலகத்தின் பணக்கார நடிகரான பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் இந்திய மதிப்பில் 12,490 கோடி ரூபாய் சொத்து உள்ளதாக தகவல். இந்தியில் தனுஷ் நடித்துள்ள தேரே இஷ்க் மெயின் திரைப்படத்தின் டீசர் வெளியானது. நவம்பர் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைப்படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மாபெரும் மக்கள் போராட்டம். பேரணியை தடுக்க நிறுத்தப்பட்ட கண்டெய்னர்களை மக்கள் ஆற்றில் தூக்கி எறிந்ததால் பதற்றம்.